ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிடுறோம், அந்த மாத்திரை சாப்பிடுறோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிடுறோம், இப்படியெல்லாம் பண்ண முடியாது. நார்மல் ஃபுட் அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமோகிரானேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரி பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, நல்லது, கொய்யா பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடும், அயன் டேப்லெட் சாப்பிடணும், ராகி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க, லிவர் கெடாது. கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ற வேலை. லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸ் டீடாக்ஸ் பண்ணி வெளித்தள்ளும். ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால வியாதி வருது, லிவர்ல கேன்சர் வருது, லிவர்ல பித்தப்பையில கல் வருது, அது வேற. லிவர் சிரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கம், நல்ல மூச்சு பயிற்சி. வாயை திறந்துட்டு மூச்சு விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு 30 தடவை மூச்சு விடுங்க. உள்ள ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ஆக்சிஜன் போகுது, பிராணவாயு உள்ள போகுது, கரிய மேல வாயு வெளியே வருது. இதுதான் பிராணயாமா. அப்புறம் என்ன பிராணயாமா?